பற்றுடன் வாழ, பாசத்துடன் இருக்க ஒருவனை மோட்டிவேட் செய்யுங்கள். நல்லதைச் செய்ய, நல்வாழ்வு பெற்று வாழ அவன் செயலை தூண்டிவிடுங்கள். பற்றும் பாசமும் மனிதனின் பாசப்பிணைப்பிலே ஒரு வாழ்க்கையை அமைத்து தரும். பற்றின்றி அவன் இருந்தால் மற்றவர்களை ஏறி மிதித்து சென்று விடுவான். பாசம் என்பது அவனுடைய உள்ளத்திலே இல்லை என்றால் மற்ற எல்லாவற்றையும், உயிருள்ள பொருளையும் உயிரற்ற பொருளையும் தூசாக நினைப்பான். இதுதான் இன்றைய காலத்திலே ஒரு சில பேர் தான் மட்டுமே மனிதன் என்பதை நினைத்து கொண்டு மற்ற உயிர்களை துச்சமாக எண்ணி அந்த உயிர்களை வதைப்பதற்கு ஆயிரம் விஷயங்களை செய்கின்றான். ஒருவன் மனதளவிலே மற்றவனை தன் வசப்படுத்தி விடுகிறான். அந்த வசப்படுத்தும் பொழுது விஷ ஊசி ஏற்றி விடுகிறான். இதனாலே யார் அவனை சார்ந்தார்களோ அவனை கட்டுப்படுத்துபவர் சொல்லக்கூடிய சொல்லுக்கு இவன் பம்பரமாக சுட்டுகிறான். எதை செய்கிறோம், என்ன செய்கிறோம் என்பதை மறந்து தன்னுடைய வாழ்க்கை இன்றோடு முடிந்துவிடும், இப்பொழுதே முடிந்துவிடும் என்பதில் ஒரே எண்ணத்திலே இருப்பதினாலே அவர்கள் நடக்கின்ற கொடுமைக்கு தன்னை ஆளாக்கி கொண்டு மற்றவர்களுக்கு துன்பத்தை தந்துவிட்டு அவர்கள் போய் கரை சேர்ந்து விடுகிறார்கள். இப்படிப்பட்ட சிலரை உருவாக்குபவர்தான் அதற்கு காரணம். அவரை கண்டறிந்து விலக்கி நாம் அந்த கொடிய செயலை செய்பவரை சரியான தண்டனைக்கு உள்ளாக்குவதற்கு இறைவன் அருள வேண்டும், நாமும் ஒத்துழைக்க வேண்டும். நல்ல சமுதாயத்தை படைக்க முயற்சி செய்வோம். அதிலே அடுத்த தலைமுறையினர் அமைதியாக வாழ வழிகோலுவோம். எல்லாம் இன்பமயம், எப்பொழுதும் இன்பமயம்.